ஹாய் guys, எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் அஜித் ஃபார் சூர்கால் ரிவ்யூ. ஸோ ஜென்ரலாக இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் காலத்தில் எல்லாருக்கும் படம் பார்க்கற கூட அளவுக்கு டைம் இல்லைன்றதை தாண்டி பொறுமை இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்காகவே தான் ரீசெண்டாக இல்லை ரொம்ப நாள் முன்னாடியே ஹாலிவுட்ல வந்துட்டு 90 மினிட்ஸ் மூவின்றது இருக்கு. பட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற படம் ஸ்டில் ஜெர்மன். ஸோ இந்த ஒரு படம் அப்படிங்கிறது 90 மினிட்ஸ் தான் இருக்கு. பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்படி தெரியாது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம். ஸோ இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வீட்டில் திடீர்னு இருக்கும்போது வெளியே போகலான்னு கதவை திறக்கும் போது உங்களை சுற்றி ஒரு வால் வந்து உருவாயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற விஷயம் தான் இந்த படத்தில் கதையை அமைச்சிருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க கூட வாழவே முடியாது. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி இந்த ஒய்ஃப் கிளம்பி போகிற அந்த ஒரு சமயத்தில் கதவை திறந்தா திடீர்னு அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு செவரு வந்து எழுப்பி நிற்குது. அந்த செவரு எதனால ஆனது, ஸோ எதுக்காக ஆனது அப்படின்னு எந்த கேள்விக்குமே இங்கே ஆன்சர் கிடையாது. கடைசி வரைக்கும் இது அப்படியே தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு இடத்துல இவங்க எப்படி இந்த இடத்த விட்டு தப்பிக்க போறாங்க அப்படிங்கிறது தான் குரூஷியலான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ 2 பேர் தான் இருக்காங்க, படம் ஃபுல்லாக 2 பேரும் தான் பார்க்க போறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. ஏன்னா இந்த வீட்டை சுற்றி தான் இந்த செவரு வந்து ஒரு கூலற மாதிரி மேலே போட்டிருக்காங்களே தவிர அதோட ஒட்டி இந்த பென்டன் படத்துல அப்கிரேட் பார்த்தீங்கன்னா அது எது மேலே போதோ அதை அப்கிரேட் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி அது ஒரு படம் தான் இருக்கே தவிர பக்கத்து ரூமுக்கு அந்த மேலே இருக்கிற கீழே இருக்கிற ஃப்ளோருக்கு எல்லாத்துக்குமே கனெக்ஷன் இருந்துச்சு. ஒரே ஒரு சுத்தியில வச்சு அதை உடச்சே பக்கத்து ரூமுக்கு அண்ட் கீழ் ரூமுக்கு எல்லாத்துக்குமே போய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் உருவாக்குறாங்க. அண்ட் இதுல செகண்டரியா வர ஒரு கேரக்டர் இருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாரு, இது ஏதாவது ஸ்குட் கேம் மாதிரி ஒரு கேம்டா, நம்ம எல்லாரும் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க, ஸோ அவன் போய் யாரும் கண்டுபிடிச்சு போட்டு தரலாம் அப்படின்னு சொல்ற முடிவெல்லாம் எடுக்கிறாரு. ஸோ படத்தோட ஹீரோ வந்து கண்டிப்பா நீங்க வேற நிறைய படங்களை பார்த்துருக்க சான்ஸ் இருக்கு. ஆர்மி ஆஃப் த டெட், ஆர்மி ஆஃப் தீவ்ஸ். ஸோ இந்த படத்துல முக்கியமான கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு படத்தோட ஹீரோ. ஸோ ஜாக் ஸ்னைடர் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா கீழே ஹார்ட்டை தட்டி விட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க இப்போ தான் இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய படங்களோட நான் வந்து எடுத்துட்டு வரேன். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தான படமா 90 மினிட்ஸ் போனதே தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்டா 90 மினிட்ஸ் படத்தை கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பாக்குற மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே டிராகியா இருந்துச்சு. ஏன்னா ஒரு சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த படத்துல ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஸோ அதை தாண்டி எப்படி சொல்றது, என்னோட 90 மினிட்ஸ் ஒர்த்தா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இருக்கிற இன்ஸ்டாகிராம் ரிவ்யூவர்ஸ் எல்லாருமே செம்மையான ஒரு படம், இந்த மாதிரி திடீர்னு உங்க வீட்டுக்கு முன்னாடி வால் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணி அனுப்பிவிடுவாங்க. பட் நான் அப்படி கிடையாது. உங்களோட டைம் ரொம்ப வேல்யூ பண்றாரு. நான் வந்து முக்கியமான படங்களை பார்த்து வேஸ்ட் பண்ண தவிர உங்களுக்கு அப்படி விட மாட்டேன். ஸோ இந்த படம் அந்த அளவுக்கு ஒர்த்தான படமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ரொம்ப சிம்பிள் அண்ட் செட்டிலான ஒரு படம் தான். ஆப்வியஸா இந்த படத்துல இப்படிதான் நடக்க போகுதுங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த அளவுக்கு தான் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துச்சு. ஈவன் டர்ன்ஸும் கிடையாது, ட்விஸ்ட்டும் கிடையாது அப்படின்னு தான் ஓப்பனா சொல்லி ஆகணும். ஸோ பிரிக் ஒரு தேவையில்லாத செவரு தான். ஸோ டைம் தான் செக் பண்ணி பாருங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தமிழ் டப்டும் அவைலபிளா இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. இங்கிலீஷ் டப்டும் இருக்கு. பட் ஒரிஜினல் லாங்குவேஜ் ஜெர்மன். So this is Ajay signing off. Have a good second set of the best to happen. மீண்டும் ஒரு சில மொக்க படங்கள் நல்ல படங்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஷார்ட்ஸ்லயும் நீங்க பார்க்கலாம்.